வெல்கம் பேக் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு துறையை சார்ந்த சிறப்பு மருத்துவர்களை மீட் பண்ணிட்டு இருக்கோம். உங்ககிட்ட ஆரோக்கியம் சார்ந்த பல கேள்விகளுக்கான பதில்களை கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் ஆரோக்கியம் சார்ந்த சந்தேகம் எங்களுக்கும் இருக்கும். நீங்க ஆசைப்பட்டீங்க அந்த கேள்விகளை கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0444459444 இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு டாக்டர் நவீன் பாலாஜிஸ் எர்போகேர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் ராஜலட்சுமி வந்திருக்காங்க. அவங்க கிட்ட தொடர்ந்து பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். பொதுவாக வந்துட்டு எல்லா மருத்துவர்களுமே சொல்லக்கூடிய விஷயம் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் ரொம்பவே அதிகமாக வந்துட்டு இருக்கு, செல்ஃப் எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக இது மாதிரி செல்ஃப் எக்ஸாமின் பண்ணும்போது சின்ன சின்ன கட்டிகள் இருந்தாலுமே எல்லா பெண்களுமே சந்தேகப்படக்கூடியது இது மார்பக புற்றுநோயா இருக்குமா, பிரெஸ்ட் கேன்சரா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ எந்த மாதிரியான கட்டிகள் பிரெஸ்ட் கேன்சரா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு? கண்டிப்பாக இன்றைக்கி இருக்க பல பேருக்கு ஒரு டவுட். சில பேர் லாஸ்ட் வீக் கூட நம்ம பார்த்தோம், கொஞ்சம் எனக்கு மார்பகத்தில் வந்து சுருக்குன்னு குத்துது, வலி இருக்குன்னா உடனே எனக்கு கேன்சர் இருக்குமா அப்படின்னு. கண்டிப்பாக வந்து மார்பகத்தில் வர எல்லா கட்டிகளும் வந்து கேன்சராக இருக்காது. ஒரு 20% தான் வந்து கேன்சராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மீதி இருக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மார்பகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்ட் அப்படின்னு இருக்கும். சாதாரண நீர்க்கட்டிகள் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி நீர்க்கட்டிகளும் இருக்கும். அதே மாதிரி யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ சில கொக்கி ஊக்குகள் இந்த மாதிரி எதுவும் படுற இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல காயம் ஏற்படும். ஸோ காயம் ஏற்படுறப்ப அதை தொடர்ந்து அங்கே இருக்க அந்த ஃபேட் இருக்குது பார்த்திங்களா, அது கொஞ்சம் டேமேஜ் ஆகும். ஸோ டேமேஜ் ஆகிட்டு அது உருண்டு திரண்டு வந்து இருக்கும், அது அப்படியே இருந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதும் வந்து நமக்கு பார்க்குறதுக்கு மார்பகத்தில் இருக்க கட்டிகள் மாதிரி தானே, அது கட்டிகள் கிடையாது, அது ஒரு ஸ்கார் டிஷ்யூ மாதிரி தான். அதே மாதிரி நம்ம யூஸ்வலாக சில பேருக்கு வந்து அந்த உள்ளே இருக்க வந்து அந்த கிளான்ஸ்லாம் வந்து கால்சிஃபைடு ஆகிடும், திக்கனிங் ஆகிடும். ஸோ அதனால் வந்து ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. பட் அதனால் நன்மையும் கிடையாது, தீமையும் கிடையாது. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மார்பக புற்றுநோய் கிடையாது. ஆனால் நம்ம பல விஷயங்கள் இருக்குது. இந்த சொன்ன மாதிரி இந்த சிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, சிஸ்ட் ஒன்றும் அவ்வளோவா நம்மளுக்கு வந்து மேமோகிராம் பண்ணுறப்ப தெரியவே தெரியாது. ஆனால் இந்த வந்து கால்சிஃபைடு ஆனதும் அதே மாதிரி இந்த கொழுப்புகளாகி திரட்சியான இந்த கட்டிகளும் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ணுறப்பயே மேமோகிராம் பண்ணுறப்பயே கார்சினோமா கேன்சருங்கிற அப்படி சந்தேகத்தை உண்டு பண்ணும். பட் ஆனால் தீர ஆய்வு செஞ்சோம் அப்படின்னா அந்த விளக்கம் வந்து நமக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி யூஸ்வலாக வந்து மார்பகத்திற்கும் கர்ப்பப்பைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. கர்ப்பப்பையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் தான் மார்பகத்தில் கட்டி வரும். யூஸ்வலாக வந்து ப்ரெக்னென்ட் பீரியட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும். இம்பேலன்ஸ் கிடையாது, யூஸ்வலாக அந்த குழந்தை வளர்வதற்கு ஏற்ற ஹார்மோன் இருக்கும், ப்ரொலாக்டின் இருக்கும், அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஹார்மோன் லெவல் ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி எஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து லெவல் வந்து கொஞ்சம் தன்னளவில் குறைந்திருக்கும். ஸோ அந்த நேரத்தில் வந்து என்னென்னா சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைப்ரோ அடினோமா அப்படின்னு வந்து இதாகும். அதே மாதிரி சில பேருக்கு டக்கில் வந்து சில சிஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். இது வந்து ஒன்ஸ் வந்து அவங்க வந்து அந்த ஒரு மோஸ்ட் ப்ராப்ளி வந்து 4th மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். அப்புறம் அது அளவில் பெருத்துட்டே வரும். அந்த அவங்க ஃபீட் பண்ணுற டைமில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டோன் என்ன சைஸில் இருக்கோ அந்த மாதிரி இருக்கும். பட் ஒன்ஸ் நம்ம ஃபீட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஃபீடிங்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுற ஸ்டேஜில் ஆட்டோமேட்டிக்காக அதுவும் வந்து ரெக்ரெஸ் ஆயிரும், குறைஞ்சிடும். ஸோ அதற்கு வந்து நம்ம மருந்துகளோ எதுவும் பயப்பட வந்து அவசியம் கிடையாது. சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாப்புலரி டக்ட் அப்படின்னு இருக்கும், அதில் வந்து சில அடைப்புகள் ஏதாவது ஏற்பட்டிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த காம்பு வழியாக வந்து ஏதாவது திரவம் நிலையில் வந்து சுரந்துட்டுருக்கும். ஸோ அதற்கு வந்து இட்ஸ் க்யூரபிள் தான். அது வந்து ஐயோ வர்ற எல்லாமே வந்து கேன்சர் அப்படின்னு நினைக்க வேணாம், கொஞ்சம் வெளிர் நிறத்தில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து க்யூரபிள் தான், கொஞ்சம் மெடிசன்ஸ் எடுத்தாலே க்யூரபிள் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து வீக்கங்கள் மாதிரி இருக்கும், சூப்பர்ஃபிஷியலாக மட்டும்தான் இருக்கும், ரொம்ப டீப்பாக வந்து இருக்காது. ஸோ அதுக்கு வந்து டாப்பிக்கலாகவும் கொஞ்ச நாள் மெடிசன்ஸ் எடுத்தால் மட்டும் சரியாயிடும். ரொம்ப வந்து இது எல்லாமே பண்ணி அதாவது தொட்டு பார்த்தா நகரக்கூடிய தன்மைகள் இருக்கும், அதுவும் ஒன்றும் பயப்படல, ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஏரியோலான்னு சொல்லுவாங்க, அந்த காம்பை சுற்றி பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரஞ்சு பழ தோள்கள் இருக்குது பார்த்திங்களா, அது எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துட்டு ரொம்ப பெயினாக இருந்து, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சிலரி ரீஜன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்களா அக்கிள், அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து நெறிக்கட்டுகள் ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் வந்து நம்ம கொஞ்சம் ரொம்ப பயப்படணும். விரைந்து வந்து அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கண்டிப்பாக வந்து அது க்யூரபிள் தான், தள்ளி இல்லாமல், ஈவன் தோ இட் இஸ் கேன்சர். ஸோ அதை தவிர மற்ற இந்த மாதிரி வர எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம கேன்சர்னு பயந்துட்டு, ஏன்னா அந்த மாதிரி வர்றப்போ அவங்க வந்து என்னென்னா மென்டலி அப்செட் ஆவாங்க, அது மற்றதை தவிர பயப்பட தேவையில்லை. ஓகே,
மார்பக கட்டிகளில் வந்துட்டு எதெல்லாம் கேன்சர் கட்டி அதை தாண்டி உள்ள மற்ற கட்டிகள் என்னன்னு சொல்லிட்டு வேறுபாடு கிளியரா டாக்டர் சொல்லியிருக்காங்க. இது தொடர்ந்து முதல் நேர் லைன்ல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ, குட் மார்னிங். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் பத்மாவதி, அருப்புக்கோட்டையில இருந்து கால் பண்றேன். ஓகே பத்மாவதி, இப்போ யாருக்கா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான். ஓகே, உங்களோட வயது என்ன, உங்களோட ப்ராப்ளம் என்ன, நீங்க தொடர்ந்து ஷேர் பண்ணிக்கலாம். டாக்டர் ராஜலட்சுமி லைன்ல தான் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். ஓகே மேடம். வணக்கம் பத்மாவதி. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. என் ஏஜ் 29 ஆகுது. எனக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்காங்க. ஓகே. எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல, பட் ஃபேஸ் பிம்பிள் வருது, அவ்வளவுதான், வேற ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. இல்லை, இப்போ உங்களுக்கு வயது 29 ஆகுது, ஃபேஸில் பிம்பிள்ஸ் வருதுன்னா இந்த இடத்துல ஹார்மோனல் இம்பேலன்ஸை விட என்ன அப்படின்னா, நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா? இல்ல, நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஹவுஸ் ஒய்ஃப் தான். உங்களோட உணவு முறையில் வந்து என்னதுன்னா கொஞ்சம் நல்லா ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி இருக்கணும். தூக்கம் நல்லா இருக்காமா? நல்லா இருக்கு தூக்கம்லாம். மலச்சிக்கல் இருக்கா? இல்ல, அதெல்லாம் எதுவுமே இல்ல. அதெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி வெறும் பிம்பிள்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா உள்ள, ஆனால் கண்டிப்பாக வந்து அதாவது ஸ்கின் அப்படிங்கிறது வந்து என்னென்னா நம்ம உடம்புல ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்கிறத வெளியே காமிக்கிறது தான். பட் இந்த ஏஜில் வந்து மோஸ்ட் ப்ராப்ளி உங்களுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸை விட என்ன அப்படின்னா ஸ்கின்க்கு கீழே வந்து செபேஷியஸ் கிளாண்ட் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அது வந்து எதற்காக நமக்கு வந்து இருக்குது அப்படின்னா, நம்ம ஸ்கின் வந்து எப்பயுமே மாய்ஸ்சராக இருக்கணும், ட்ரை ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதான். பட் நம்ம வெளியிலேருந்து ஏதாவது சப்போஸ் நீங்கள் ரொம்ப வந்து ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் ஒரு சில ரேட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அதில் அந்த சுண்ணாம்பு சத்து வந்து இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சோப்புகள் இந்த மாதிரி உபயோகிக்கிறப்ப என்ன ஆகும்னா அந்த ஸ்கின்ல அந்த போர்ஸை வந்து அடைக்கும். ஸோ அப்போ வந்து அதை வெளித்தள்ளுறதுக்காக இந்த செபேஷியஸ் கிளாண்ட்ஸ் தன்னவில் கொஞ்சம் ஜாஸ்தியாகி இந்த மாதிரி கொப்பளங்கள் மாதிரி சின்ன சின்னதாக வந்து வரும். ஸோ அது வந்து பருக்கள்னு வந்து சொல்லிட முடியாது, பட் ஆக்னியோட சேர்ந்தது தான். அந்த மாதிரி வர்றப்ப வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி அந்த மாதிரி பிரச்சனையாக தான் இருக்கும். நல்லா தண்ணீர் நிறையா எடுத்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் டீடாக்ஸ் பண்ணணும், அந்த மாதிரி உணவு முறைகளை எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நமது டாக்டர் நவீன் பாலாஜிஸ் நேச்சுரல்ஸில் இருக்கிற அந்த ஃபேஷியல் கிட்டே யூஸ் பண்ணுங்கள், அதுவே போதுமானது. அதில் உணவு முறைகளில் வந்து வாட்டர் நல்லா எடுத்துக்கணும், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் நிறைய எடுத்துக்கணும், கேரட் ஜூஸ் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கோங்க, அது போதும். பட் ஆனால் டாப்பிக்கலாகவும் உள்ளே வந்து கொஞ்சம் கிளென்ஸ் பண்ணுறதுக்கும் ஃபேஷியல் கிட் எனஃப்மா. நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் வளர்மதிங்க. வளர்மதி, சொல்லுங்க, இப்போ யாருக்கா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். ஓகே, தொடர்ந்து பேசலாம். உங்களோட பிரச்சனை என்ன நீங்க தொடர்ந்து ஷேர் பண்ணிக்கலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. வணக்கம் வளர்மதி. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. எனக்கு 30 இயர்ஸ் ஆகுது மேடம். எனக்கு வந்து 3 குழந்தைங்க மேடம். 3 குழந்தையும் நார்மல் டெலிவரி மேடம். ஓகே. 3வது குழந்தைக்கு வந்து கர்ப்பப்பை கொஞ்சம் கீழே இறங்கிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. வெயிட் எல்லாம் தூக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா? ஓகேம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சியை கவனிங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இடுப்பு எண்பில் வந்து ஒரு கட்டில், கயிறு கட்டில் எப்படி இருக்குது அது மாதிரி இமேஜின் பண்ணியிருக்கோங்க. அதில் நம்ம 3 டம்ளர்ஸை வச்சோம்னா அது எப்படி ஃபிக்ஸ் ஆகும். சப்போஸ் நம்ம 4 பக்கம் இருக்க கட்டையும் லூஸ் பண்ணிவிட்டு அந்த கயிறையும் லூஸ் பண்ணால் என்ன ஆகும்? ஸோ அந்த டம்ளர் வந்து கீழே இறங்கக்கூடாது. அதே மாதிரி தான் நம்ம இடுப்பு பகுதியிலும் சில லிகமெண்ட்ஸ் நார்கள் இருக்குது, தசை நார்கள் இருக்குது. ஸோ அதனால தான் பிணைக்கப்பட்டிருக்கு. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாடர் வந்து இருக்கும், நடுவில் வந்து கர்ப்பப்பை இருக்கும், அதே மாதிரி பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆனஸ் வந்து இருக்கும் மோஷன் போகிறதுக்கு. ஸோ இதில் வந்து என்னென்னா இவங்க வந்து தொடர்ந்து வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து 3 குழந்தைகள் பெற்றுக்கொள்வதற்கு வந்து பெண்கள் வந்து அந்தளவுக்கு உடல் அளவில் வந்து முன்னேற்றம் இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம உணவுகள் எடுத்துக்கலாம். ஏன்னா உளுந்துகள்லாம் ரொம்ப முக்கியம், பட் அந்த மாதிரி உணவுகளெல்லாம் நம்ம எடுத்துக்கிறது கிடையாது. ஸோ இந்த தொடர்ந்து இவங்க 3 மகப்பேறு நார்மல் வேறு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து இவங்களுக்கு எபிசியோட்டமி ஏதாவது கொடுத்துருக்கலாம், இல்லை ரொம்ப மெனி டேர்னு சொல்லுவாங்க, நிறைய கிழிந்திருந்ததுன்னா ஸோ தையல்கள்லாம் நிறையா போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த பெல்விக் ஃப்ளோர்னு இருப்பாங்க, கூபகத்தரைங்கிறது வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிடும். ஸோ லூஸ் ஆனவுடனே அது கீழே வந்து அந்த கர்ப்பப்பை வந்து இறங்க ஆரம்பிக்கும். பட் அதற்காக நீங்கள் வந்து ஆப்ரேஷன்லாம் பண்ண தேவையில்லாமல் சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, நாங்களே டாக்டர்ஸ் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவோம், அதை நேரில் தான் சொல்ல முடியும். ஸோ அந்த ப்ரொசீஜரை பண்ணுறப்ப உங்கள் கர்ப்பப்பையோட அந்த வாய் இருக்குது பார்த்தீங்களா, சுருங்கி மேலே வந்து ஏறிடும். ஸோ இவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நாடி பரிசோதித்தோம்னா ஹார்ட் ப்ளஸ் லங்ஸ் இது ரெண்டோட எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்கும். அதை பேலன்ஸ் பண்ணிட்டோம்னா நார்மல் ஆகிடும். நீங்கள் பயப்படாதீங்கம்மா, கண்டிப்பாக நமது மருத்துவர்களை அருகில் உள்ள டாக்டர் நவீன் பாலாஜி செர்போ கேர் மருத்துவமனையில் நேரில் சென்று ஆலோசனை பெற்றுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அடுத்த நேர்கிட்டையும் தொடர்ந்து பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க?
என் பேரு பானு மேம். நான் புதுக்கோட்டையில இருந்து கால் பண்றேன். ஓகே பானு, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம். ஓகே, உங்களோட வயது, உங்களோட பாதிப்புன்னு நீங்க தொடர்ந்து ஷேர் பண்ணிக்கலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. என்னோட வயசு 29. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம், சொல்லுங்க. எனக்கு பாத்தீங்கன்னா இப்பதான் நான் 2.5 மாசம் பிரெக்னன்ட். வாழ்த்துக்கள் பானு. இப்போ ஒரு ஜஸ்ட் ஆமா 2.5 மாசம். ம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மாசமாவே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ரெண்டுமே பயங்கரமான பெயின் இருக்கு. திரும்பி கூட படுக்க முடியாம, எதுவும் டைட்டா கூட ட்ரெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப பெயினா இருக்கு. ஆனா எல்லாரும் சொல்றாங்க நார்மலா அது அப்படி இருக்காது, பீரியட் டேஸ்ல தானே அப்படி இருக்கும், பிரெக்னன்சில அப்படி இருக்காது அப்படிங்கிறாங்க. அதான் சரி டாக்டர் மட்டும் என்னன்னு கேட்கலாங்க. நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க. முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். அதாவது வந்து ஏன் ப்ரெக்னன்சி டைம் டைட்டாக வந்து ட்ரெஸ் பண்ணுறீங்க? பெண்கள் கண்டிப்பாக இறுக்கமாக உடை உடுத்தக்கூடாது. இறுக்கமாக உடை உடுத்துறப்ப வந்து கர்ப்பப்பைக்கு போகிற அந்த இரத்த ஓட்டம் வந்து குறையும். ஸோ அதனால் நார்மலாக இருக்க பெண்களும் இறுக்கமாக உடை உடுத்தக்கூடாது. கண்டிப்பாக வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களும் இறுக்கமாக உடை உடுத்தக்கூடாது. அதுக்கடுத்து நீங்கள் சொல்கிறீங்க கீழே வந்து லைட்டாக இருக்குன்னு. பட் யூஸ்வலாக வந்து என்னென்னா ஒரு புதுசாக வந்து ஒரு கரு வந்து கர்ப்பப்பையில் உட்கார்றப்ப வந்து என்னென்னா கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். அந்த கர்ப்பப்பை, அந்த இடுப்பு பகுதிகள்லாம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் தசை நார்கள்லாம் வந்து லெகுவாகிறப்ப சிலருக்கு வலி இருக்கும். பட் அதே மாதிரி சூட்டு வலியும் இருக்கும். பட் நம்ம நேரில் பார்க்காம எதையும் நம்ம சொல்ல முடியாது. தொடர்ந்து அந்த மாதிரி பெயின் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நேரில் மருத்துவரில் ஆலோசிங்க. நன்றிங்கம்மா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் லோகேஸ்வரி மேடம். ஓகே லோகேஸ்வரி, நாங்க மதுரையில இருந்து பேசுறேன். ஓகே, உங்களோட ப்ராப்ளம் என்ன நீங்க தொடர்ந்து ஷேர் பண்ணிக்கலாம். டாக்டர் ராஜலட்சுமி லைன்ல தான் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். ஓகே மேம். இப்போ எனக்கு பீரியட்ஸ் டைம்ல வந்து மார்பு வலி வந்துருது மேடம். அது வரைக்கும் மார்பு வலி இருக்க மாட்டேங்குது. பீரியட்ஸ் டைம் வருது அப்படின்னாவே எனக்கு கொஞ்சம் அந்த மார்பு வலின்றது வந்துருது. மார்பு வலி அப்புறமேட்டு பீரியட்ஸ் முடிஞ்ச பிறகு மார்பு வலி போயிடுது மேடம். அது என்ன காரணத்துக்காக மார்பு வலி வருதுன்றது தெரிஞ்சுக்கலாம். உங்க வயது என்னம்மா? அப்புறம் இன்னொரு ரீசன் ஒண்ணு இருக்கு மேம். எனக்கு இப்ப வந்து சிசேரியன் மூலமா தான் மேம் குழந்தை பிறந்துச்சு. இப்ப நீர் கால்லாம் இருந்துச்சு. அது இன்னும் வந்து 3 வருஷம் ஆச்சு குழந்தை பிறந்து. அது இன்னும் நீர் ஃபுல்லா போகல. அது முட்டு வலி, கால் வலியை கொடுத்துட்டு இருக்கு. 2 டவுட் கேட்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் உங்க வயது என்ன சொன்னீங்க? 24 மேம். ஓகே, 24 வயது. குழந்தைக்கு வயது என்னம்மா? 2.25 வயசு ஆகுது மேம். எத்தனை வயது வரைக்கும் குழந்தைக்கு பால் கொடுத்தீங்க? 1.25 வயசு வரைக்கும் கொடுத்தேன். 1 வயசு 5 மாசம் வரைக்கும் கொடுத்தேன் மேம். சரி, ஓகே. நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 1.25 வயது வரைக்கும் ஃபீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க பயப்பட தேவையில்லை. ஏன்னா யூஸ்வலாக வந்து எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தைகளுக்கு நம்ம ஃபீட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து புற்றுநோய், மார்பக புற்றுநோய் வர்றதுக்கு ஒரு சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ப்ளஸ் இவங்களுக்கு அப்பப்போ பெயின் வருதுன்னா இப்போ தான் இவங்க இது பண்ணியிருக்காங்க, ஒரு கொஞ்சம் காலம் தான் ஆகுது. ஸோ 1.25 வயசு வரைக்கும் இது பண்ணால் இப்போ ஒரு 6 months 7 months தான் ஆகுது. ஸோ என்னென்னா இன்னும் கொஞ்சம் அந்த டக்ஸ்ல எல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே ட்ராக்ல எல்லாம் கொஞ்சம் அடைப்புகள் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து என்னென்னா அடுத்து வந்து இது பண்ணுறப்ப அது கொஞ்சம் கொஞ்சம் பாஸ் அவுட் ஆயிரும். அது ஒன்றும் பயம் இல்லை. ஸோ அந்த ஹார்மோனல் அந்த இது சேஞ்சஸ் வர்றப்ப கரெக்டாக ஓவலேஷன் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது வந்து அந்த பெயின் மாதிரி அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த ஹார்மோன்ஸ் உள்ளே போகிறப்ப அந்த ப்ரொலாக்டின்லாம் இது பண்ணுறப்ப அது ஒரு எனர்ஜெட்டிக் மாதிரி அது ஃபீல் பண்ணும். ஸோ அந்த விரைப்புத்தன்மை வந்து பெண்கள் வந்து தனக்கு வலி ஏற்படுறதா இது பண்ணுவாங்க. அண்ட் ஒன்ஸ் அந்த பீரியட்ஸ் முடிஞ்ச பிறகு அந்த இது குறைஞ்சிடும். அந்த இன்ஃப்ளமேஷன்னு சொல்ல முடியாது, அந்த வீக்கம் வந்து கொஞ்சம் குறையும். ஸோ குறையிறப்ப அவங்க பெயின் வந்து ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ப்ளஸ் ஆனால் அடுத்த குழந்தைக்கு வந்து நீங்கள் வந்து பால் கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அவங்க ஃபீட் பண்ணி முடித்த பிறகு நீட்டாக வாஷ் அவுட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நைட் வந்து வெந்நீர் இருக்குது பார்த்தீங்களா, வெந்நீரை வச்சு ஒத்தடம் கொடுக்கணும் மார்பகத்தில். அப்படி ஒத்தடம் கொடுத்தோம்னா அங்கங்கே வந்து அந்த டக்ட்ஸில் வந்து அடைப்புகளோ இல்லை சிஸ்டோ கண்டிப்பாக ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் அவங்க சொன்னாங்க, சிசேரியன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ யாருக்கெல்லாம் வந்து அந்த கர்ப்பப்பையில் வந்து ஏதோ ஒரு இது பண்ணோன்னா அது கண்டிப்பாக அந்த கர்ப்பப்பையோட எனர்ஜி லெவல் அவங்களுக்கு கம்மியாகும். ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லியிருக்கோம் கிட்னிஸோட எனர்ஜி லெவலும் கம்மியாகும், எலும்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் வரும்னு. ஸோ அதுதான் இவங்களுக்கு வந்து இந்த மூட்டு வழியாக வந்திருக்கு. பட் ஆனால் இவங்க சொன்னாங்க எனக்கு அப்போ வந்து கால் வீக்கம் இருந்தது, இப்பயும் கால் வீக்கம் இருந்துகிட்ருக்கு அப்படின்னு. அப்போ யூஸ்வலாக கீழே குழந்தை இறங்குறப்ப வந்து என்னென்னா கொஞ்சம் அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஸோ அதனால் பாதத்தில் வந்து வீக்கம் இருக்கும். ஆனால் குழந்தை பிறந்து இன்னும் 2 வருடமாயும் எனக்கு காலில் வீக்கம் இருக்குது, பாதத்தில் வீக்கம் இருக்குன்னா கண்டிப்பாக நேரில் மருத்துவ பரிசோதனை எடுத்துக்கணும். சரி, நீங்கள் மதுரையில் நமது மருத்துவமனை இருக்குது, டாக்டர் நவீன் பாலாஜிஸ் ஹெர்போ கேர் ஹாஸ்பிட்டல். நீங்கள் நேரில் போய் ஏன் அந்த கால் வீக்கம் இருக்குது அப்படின்னு, ஏன்னா கண்டிப்பாக நம்ம சொன்ன மாதிரி கிட்னிஸோட எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்கும். அதை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணாலே போதும், எல்லாமே நார்மல் ஆயிரும். நன்றிம்மா.
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு டாக்டர் ஆன் கால். இன்னைக்கு பெண்களுடைய ஆரோக்கியம், குறிப்பாக மார்பக புற்றுநோய், அது இல்லாமல் மற்ற கட்டிகள் பற்றி பேசிட்டு இருக்கோம். தொடர்பான கேள்விகள் உங்களுக்கும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா 0444459444 இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம். தொடர்ந்து அடுத்த நேரம் லைனில் காத்துட்டு இருக்காங்க, பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? மேடம், என் பேர் ஸ்ரீவித்யா மேடம். ஓகே ஸ்ரீவித்யா. கால் பண்றேன். ஓகே ஸ்ரீவித்யா, உங்களோட பாதிப்பு என்னன்றது நீங்க தொடர்ந்து ஷேர் பண்ணிக்கலாம். டாக்டர் ராஜலட்சுமி லைன்ல தான் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். ஓகே மேம். வணக்கம் ஸ்ரீவித்யா. தொடர்ந்து பேசலாம், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க ஸ்ரீவித்யா. ஹலோ ஹலோ, லைன்ல தான் இருக்கீங்க ஸ்ரீவித்யா, தொடர்ந்து பேசலாம். ஓகே, அவங்களோட லைன் துண்டிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து அடுத்த நேரம் லைன்ல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் மகாலட்சுமி கோலூர்ல இருந்து பேசுறேங்க. ஓகே மகாலட்சுமி, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக மேடம், எனக்கு 29 வயசு ஆகுது. ஓகேம்மா, உங்களோட பாதிப்பு என்னன்றது நீங்க தொடர்ந்து ஷேர் பண்ணிக்கலாம். டாக்டர் ராஜலட்சுமி லைன்ல தான் இருக்காங்க. எனக்கு நான் காலையில இருந்து எவ்வளவு வேலை செஞ்சாலும் நல்லா தான் இருக்கு. வேலை செஞ்சு முடிச்சுட்டு போய் பெட்ல படுத்தோடனே என்னால எழுந்திருக்க முடிய மாட்டேங்குது. எழுந்திருச்சு லெஃப்ட் சைட் காலை கீழே வைக்க முடிய மாட்டேங்குது. யாராச்சும் பெல் அடிச்சாலும் எழுந்திருச்சு நான் போறதுக்குள்ள எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். அது எதனால அந்த ப்ராப்ளம் வருது? இல்லம்மா, லெஃப்ட் சைடு கால்னா குதிகால கீழே வைக்க முடியலையா? இல்ல குதிகாலில மேடம், இந்த தொடை இடுப்புக்கும் தொடைக்கும் நடுவுல இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்த என்னால கீழே வச்சா அந்த இடத்துல ரொம்ப பெயினா இருக்கு. கீழே காலை ஊன முடிய மாட்டேங்குது என்னால. வலி முன்னோக்கி பரவுதா இல்ல பின்னோக்கி பரவுதா இடுப்புல இருந்து? இல்ல, காலை கீழே வைக்க முடிய மாட்டேங்குது, அவ்வளவுதான் என்னோட பிரச்சனை. ஓ, கால் கீழே வைக்க முடியல. எதுக்காவது ஆபரேஷன் பண்ணிருக்கீங்களாமா? அந்த மாதிரிலாம் எந்த ஆபரேஷனும் இல்லை மேடம். ஆனா எனக்கு போய் கேட்கிற டாக்டர்ல ஸ்ட்ரென்த் இல்ல, ஸ்ட்ரென்த் ப்ராப்ளம் அப்படி சொல்றாங்க. ஓகே, இது இந்த பைப்ல தண்ணி அடிக்கிறது அந்த மாதிரி எதுவும் ஒர்க் பண்றீங்களா இல்ல மாடிப்படிகள் அடிக்கடி ஏறுறது? அப்படிலாம் வீட்டுல இருக்க நார்மலான ஒர்க் தான் மேடம். ஏன்னா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற சிம்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாதஸ்தம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சயாட்டிக்கா. அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் தான் ரெண்டு பக்கமும் வராமல், அதாவது நமக்கு இடுப்பு எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, கீழே சாக்ரம்னு இருக்கும். ஸோ அதற்கும் மேலே லம்பார்னு ஒரு எலும்பு இருக்கும். அதற்கு ரெண்டுக்கும் நடுவில் வர நரம்புகள் என்ன செய்யணும்னா கொஞ்சம் நசுங்கப்படும். ஸோ அது என்னன்னா அந்த தொடை வழியாக அந்த கீழே வர்றப்ப என்ன அப்படின்னா அந்த ஒரு சைடு மட்டும் ரொம்ப வலிக்கும். உங்களுக்கு பெயினை சரியாக சொல்ல தெரியல, வலி ஃபுல்லாக இருந்தாலும் ஆனால் வலி பரவுற தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா இடுப்புலேருந்து பின்னோக்கி தான் பரவும். அதே மாதிரி உங்களால் அந்த கால் ஊன்றதும் டக்குன்னு படுத்து எந்திரிச்சிட்டு கால் ஊன முடியாது. ஸோ யூஸ்வலாக இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா படுத்துக்கோங்க. படுத்துட்டு அந்த லெஃப்ட் சைட் கால் இருக்குது பார்த்தீங்களா, லெஃப்ட் சைட் கால் தானே வலி சொன்னாங்க, அந்த லெஃப்ட் சைட் காலை மட்டும் என்ன செய்யுங்க, கொஞ்சம் அப்படியே உயர்த்துங்க. எந்த ஒரு டிகிரிக்கு மேலே உங்களால் உயர்த்த முடியல அப்படின்னு பாருங்கள். யூஸ்வலாக 30 டிகிரி வரைக்கும் அதுதான் முடியுது, அதற்கு மேலே என்னால் உயர்த்த முடியல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சயாட்டிக்கா இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ அதற்கு கொஞ்ச காலம் இன்டர்னல் மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு நம்ம வர்மா தொடர்ந்து பண்ணுறப்ப ஒரு குறுகிய காலம் பண்ணுறப்ப கண்டிப்பாக அந்த பெயினும் உங்களுக்கு இதாகிடும், அந்த அனட்டமிக்கல் டீஅரேஞ்ச்மெண்ட்டும் சரியாயிடும். ஸோ நீங்கள் அதற்கு கண்டிப்பாக எங்கள் போரூர்லேருந்து கால் பண்ணுறீங்களாம்மா? திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் போலூர்லேருந்து பேசுகிறோம். சரி, ஓகே. திருவண்ணாமலையிலே நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்குது, நேரில் சென்று மருத்துவர்களை ஆலோசிங்க. நன்றிம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ டாக்டர். வணக்கம், சொல்லுங்க. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் லீலாவதி டாக்டர், நான் தரையூர்ல இருந்து பேசுறேன். ஓகே லீலாவதி, உங்களோட பாதிப்புன்னு நீங்க தொடர்ந்து ஷேர் பண்ணிக்கலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் லீலாவதி. 2 இயர்ஸ் ஆயிடுச்சுங்க டாக்டர் எனக்கு மேரேஜ் ஆகி. எனக்கு நார்மலா தான் இருக்கு, அவருக்கும் நார்மலா தான் இருக்கு. அவருக்கு கவுண்டிங் 20 இருக்குன்னு சொன்னாங்க, அது போதுமா டாக்டர் கன்சீவ் ஆகிறதுக்கு? இல்லைம்மா, அதாவது கவுண்டிங் 20 பத்தாது. ஒரு இந்த அளவுக்கு ஒரு 40 மில்லியன்ஸாவது இருக்கணும். ப்ளஸ் இந்த கவுண்டிங்கில் அவருக்கு எந்த அளவுக்கு அந்த ஸ்பெர்ம்ஸோட மொட்டிலிட்டி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா அந்த ஸ்பெர்ம் ஜாஸ்தியாக நகரக்கூடிய தன்மை இருக்கிறது, ரொம்ப வைட்டல் ஃபோர்ஸாக இருக்கிறது ஜாஸ்தியாக இருந்தாலே ஓகே, அந்த 20 மில்லியனும் நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு எஃபிகசி இருக்கும். பட் ஆனால் அதுலேயும் மொட்டிலிட்டி இல்லை அதோட மார்ஃபாலஜிக்கல் அதோட அமைப்பில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஆனால் 20 மில்லியன்கிறத இன்னும் கண்டிப்பாக அதிகரிக்க வழிவகைகள் உண்டு. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் நார்மலாக தான் இருக்கீங்க. நான் நார்மலாக தான் இருக்கேன் டாக்டர். எனக்கு ஸ்கேன் பண்ணாங்க,
அதுலயும் எந்த பிரச்சனையும் இல்லாம மந்த்லி டேட்டா வரனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எக்கு மிட்ட கூட பார்த்தாங்க டாக்டர். அதுல 1 இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு 14ஆம் நாள் பார்த்தாங்க. ஆனா அதுல ஏதோ நீர் கோத்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க டாக்டர். அதுல ஏதாச்சும் ஃபால்ஸ் இருக்குமா? என்னம்மா? அந்த கரு முட்டைகள நீர் கோர்த்து இருக்கு. 2 முட்டை இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே ஓகே. நீர் கோர்த்திருக்கு அப்படின்னா கொஞ்சம் நீர்க்கட்டிகள் வரக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். பட் நம்ம எல்லாமே அது ஒரு ரேண்டம் மாதிரி நடக்கிறதா. ஸோ அதை மட்டும் நம்ம வச்சு நம்ம கால்குலேட் பண்ண தேவையில்லை. பட் ஆனால் ஒரு குழந்தை பிறப்புக்கு அப்படின்னு பார்க்குறப்ப கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து தான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். உங்களுக்கு நீர் கோர்த்துருக்கிறத விட வேறு நீர்க்கட்டிகள் ஏதாவது இருக்கா, அதே மாதிரி வெஜைனலோட பிஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க, அதோட காரத்தன்மை அது எந்த அளவுக்கு இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் உங்கள் ஹஸ்பண்ட் இது ஒரு 20 மில்லியன் தான் இருக்குது, மொட்டிலிட்டியும் நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக அது ட்ராவல் பண்ணி வரும். பட் ஆனால் உங்களோட வெஜைனல் பிஹெச் வந்து காரத்தன்மை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் அந்த அது வைட்டல் கெப்பாசிட்டியோட வர்றது கூட வந்து என்ன ஆயிரும்னா டெஸ்ட்ராய் ஆயிரும். ஸோ அதற்கு நேரில் வந்து 2 பேரையும் நாடி பரிசோதனை பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து 100% உங்களுக்கு வந்து இயற்கை முறையில் குழந்தை கருத்தரிக்குமா. நன்றி. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ மேடம், வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? மேடம் என் பேரு கலைவாணி, நான் தூத்துக்குடியில இருந்து பேசுறேன். ஓகே கலைவாணி, தொடர்ந்து பேசலாம், சொல்லுங்க. ஓகே வணக்கம் கலைவாணி. மேடம் வணக்கம். மேடம் மேடம் நான் எனக்கு வந்து இப்போ வந்து தைராய்டு பிரச்சனை இருக்கு. ஹலோ, தொடர்ந்து பேசலாம், சொல்லுங்க கலைவாணி. தைராய்டு பிரச்சனை இருக்கு. நான் வந்து இப்போ வந்து டேப்லெட் வந்து 100 மைக்ரோகிராம் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே. ஆனா நான் வந்து ஒல்லியாவே இருக்கேன் மேடம். உங்க டிஎஸ்ஹெச் லெவல் எவ்வளோமா இருக்கு? இல்ல மேடம், நான் நேற்று செக் பண்ணேன். 3 நாள் கழிச்சு வர சொல்லியிருக்காங்க ரிப்போர்ட். வாங்க எவ்வளோ இருந்தது? இல்லைங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்திருப்பாங்க. அந்த ஃபார்ம்ல நீங்க பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு அது எந்த லெவல்ல இருக்குன்னு தெரியுமா? முடி கொட்டுதாமா உங்களுக்கு? ஆமா மேடம். மலச்சிக்கல் இருக்கா? வேற சிக்கல்ல மாதவிடாய் கூட கரெக்டா தான் வந்துகிட்டு இருக்கு. இல்லம்மா, காலையில டாய்லெட் எந்திரிச்சோடனே உடனே ஃப்ரீயா போயிடுறீங்களா, இல்ல அதுல கடினத்தன்மை இருக்கா, இல்ல லேட் ஆகுதா? இல்ல மேடம், நார்மலா தான் இருக்கு. உடல் சூடு இருக்காமா? கொஞ்சம் டயர்டா இருக்கு, ரொம்ப இல்ல, கொஞ்சம் டயர்டா இருக்கு. அதிக அளவு உடல் வந்து உஷ்ணமா இருக்கான்னு கேட்டேன். ஆமா மேடம். பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கா? பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கு மேடம். சரி, ஓகே. நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க. அதாவது யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்போதைராய்டு, இவங்க சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்போதைராய்டு மாதிரி தான் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5.3 இல்லை 5.5 வரைக்கும் இருக்கலாம். அதை தாண்டி வந்து ஒரு 10 இல்லைனா 11 இருக்குது அப்படின்னா அதை சப்கிளினிக்கல் ஹைப்போதைராய்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மெயினாக வந்து நம்ம ஹேபிச்சுவல் ஆக்ஷன்ஸால் தான் வந்து டிஃபர் ஆகுது. ஸோ அதற்கு மேலே இருந்ததுன்னா சிவியர் ஹைப்போதைராய்டு. அதே மாதிரி 0. கீழே இருந்தது, 0.9க்கு கீழே இருந்ததுன்னா அதை ஹைப்பர் தைராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எடுத்துக்கிற மெடிகேஷன்ஸும் ஹைப்போதைராய்டு தான். இது யூஸ்வலாக தைராய்டு அப்படிங்கிறது வந்து என்ன, நம்ம முன்னாடியே ஏற்கனவே பேசின மாதிரி அது வந்து கர்ப்பப்பையோட சம்மந்தம். கர்ப்பப்பையோட எனர்ஜி லெவல் வந்து ஆல்ட்ரேட் ஆகிறப்ப தான் தைராய்டும் இதாகும். அதே மாதிரி தைராய்டை வந்து பார்த்தீங்கன்னா பிட்யூட்ரி அப்படிங்கிற ஒரு மெயின் இதுதான் வந்து அது வந்து ஆர்கனைஸ் பண்ணுது. ஸோ அதில் ஏதாவது அடினோமா இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த தைராய்டு கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். பட் எனிஹவ் நம்ம என்ன அப்படின்னா நம்ம தைராய்டு ஹார்மோன் வந்து நம்ம உடம்புலேயே அது இயற்கையாக சுரக்க வைக்கிறோம். அதற்குரிய நிறைய வழிவகையான இயற்கையான மூலிகை மருந்துகள்லாம் இருக்குது. ஸோ அதை எடுக்கிறப்ப இவங்களோட தைராய்டு கிளாண்ட் வந்து நார்மலாக இருக்கும். பட் ஆனால் இவங்க சொல்கிறாங்க எனக்கு முடி கொட்டுது, அதெல்லாம் ஓகே. பட் ஆனால் இவங்க வந்து கான்ஸ்டிபேஷன் இல்லை, மலச்சிக்கல் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் உஷ்ணம் ஜாஸ்தி ஆகுதுறப்ப தான் டயர்ட்னஸ் வரும். ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து மலச்சிக்கல் வந்து இருக்கும் இவங்களுக்கு அதை வந்து சொல்ல தெரியல. பட் எதுவாக இருந்தாலும் இயற்கையான மூலிகை மருந்துகள் இருக்குது. அதை எடுக்கிறப்ப வந்து அவங்களோட தைராய்டு யூட்ரஸோட லெவலும் நார்மலாகும், அந்த டயர்ட்னஸ் போயிடும். அதே மாதிரி முடி உதிர்தல் எல்லாமே நார்மலாகிடும். ஸோ நீங்கள் நேரில் வந்து நமது மருத்துவர்களை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்கம்மா. நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம், நான் கார்த்திஸ்வரன் பேசுறேன். ஓகே சார், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என் பொண்ணுக்கு 10th 10வது படிச்சிட்டு இருக்கா. ஓகே சார், தொடர்ந்து பேசலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. அதாவது இப்போ என் பொண்ணுக்கு இப்போ வந்து பேர் நந்தினி, 10வது படிச்சிட்டு இருக்கா, 15 வயசு ஆகுது. இப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அடிக்கடி வந்து தலை சுத்துது, தலை வலிக்குதுன்னு சொல்லிடுறா. செக் பண்ணி பார்த்ததுக்கு லோ ப்ரெஷர் அப்படின்னாங்க. டேப்லெட் எதுவும் எடுத்தா ஃபியூச்சர்ல வந்து இந்த மென்ஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம் அந்த மாதிரி எடுக்கும் அப்படின்னு சொல்லி டேப்லெட் எடுத்துக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு வந்து ரத்த சம்பந்தமான
அது இல்லாம தலையில வந்து பாத்தீங்கன்னா எந்த நேரமும் பேனோட இதுக்கு சம்பந்தம் இருப்பான்னு தெரியல. ஃபால்ட் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் என்னங்கிறது ஒன்றும் புரியல. ஸ்கூலுக்கு போனாலும் தலை சுத்துதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறா. அது மாதிரி இருக்கனால ஒரு 10வது படிக்கிற பொண்ணுக்கு என்ன பிரச்சனை இருக்க முடியும்? சுத்தி எல்லாரும் கொடுக்குற ப்ரெஷர் தான் இருக்க முடியும். ப்ளஸ் வந்து தலையில பெயின்லாம் இருக்குது அப்படிங்கிறீங்க. பெயின் இருந்ததுன்னா யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா அது மூலமாக வந்து நெறிக்கட்டுகள் வந்து ஏற்படும். ஸோ அந்த நெறிக்கட்டுகளாலையும் வந்து குழந்தைக்கு வந்து தலைவலி ஏற்படும். 10வது ரொம்ப முக்கியம்தான், இல்லைன்னு சொல்லலை. பட் அதை விட அந்த குழந்தையோட உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்கூல்லையும் ப்ரெஷரைஸ் பண்ணுவாங்க, வீட்லேயும் நம்ம இது பண்ணுறப்ப அந்த குழந்தை வந்து கொஞ்சம் வந்து சைக்கலாஜிக்கலாக வந்து அப்செட் ஆவா. ஸோ அதுதான் மெயின் திங். ஸோ அந்த குழந்தைக்கு வந்து கொஞ்சம் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் கொடுத்தாலே போதும், அந்த குழந்தை வந்து அந்த பிரச்சனையிலேருந்து ரிலீவ் ஆகிடுவா. ஸோ நீங்கள் கண்டிப்பாக நமது மருத்துவர்களை கலந்து ஒரு கவுன்சிலிங் செஷன் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தை இதாகிடும். இதுக்காக வந்து லோ பிபிக்கெலாம் கண்டிப்பாக மருந்துகள் கிடையாது. லோ பிபி அப்படிங்கிறது வந்து என்னென்னா நம்ம தேவையான நியூட்ரியன்ஸ் நம்ம உடம்புக்கு இது பண்ணப்போ நமக்கு ஒரு டயர்ட்னஸ் ஆகும். ஸோ அந்த நேரத்தில் ஓவராக வந்து பம்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஹார்ட்டே தன்னோடதை குறைஞ்சிக்கும். அந்த நேரத்தில் நம்ம பிபி மெஷர் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து லோ பிபியாக தான் வந்து தெரியும். ஸோ குழந்தைக்கு தேவை வந்து நல்ல தூக்கம் தேவை, மன நிம்மதி தேவை, ஆரோக்கியமான வாழ்க்கை முறை அதாவது லைஃப் ஹேபிட்ஸ். இங்கே உணவை விட லைஃப் ஹேபிட்ஸ் வந்து நார்மலாக இருந்தனாலே குழந்தை குணமாயிடும். நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு டாக்டர் ஆன் கால். பெண்களுடைய ஆரோக்கியம் குறித்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். இந்த மார்பக புற்றுநோய், மார்பகத்தில் வரக்கூடிய கட்டிகள் பற்றி பேசிட்டு இருந்தோம் டாக்டர். ஜென்ரலாக பால் குடிக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து மார்பகத்தில் ஒரு விதமான வலிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஜென்ரலாக அவங்க எந்த விதமான ஹைஜீன் மெயின்டைன் பண்ணலாம் பால் கொடுக்கக்கூடிய பெண்கள், குழந்தைகளுக்கு பால் கொடுக்கக்கூடிய பெண்கள்? ஸோ குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய பெண்கள் மெயினாக இது பண்ண வேண்டியது என்னென்னா, யூஸ்வலாக வந்து வெந்நீர் வச்சு நல்லா மார்பகத்தையும் காம்புகளையும் வந்து வாஷ் பண்ணிடணும். அதே மாதிரி இரவு நேரத்தில் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும்னா, வெந்நீர் இருக்குது பார்த்தீங்களா, நினச்சி ஒரு ஃபோமெண்டேஷன் மாதிரி கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். காலையில் எழுந்து நம்ம குளிப்பதற்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுங்கள், வெறும் தேங்காய் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அதை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு, ரொம்ப இல்லை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு ஒரு மசாஜ் மாதிரி, அதாவது மசாஜ் அப்படிங்கிறது என்னென்னா பெரிஃபரல் சுற்றியிலேருந்து நடு வரைக்கும் அது ஒரு ரவுண்டு சர்க்குலர் மோஷனில் பண்ணோன்னா என்ன ஆகும் அப்படின்னா, நைட்டு வந்து இது குழந்தைய நல்லா தூங்கும். அப்படி இல்லைனாலும் ஒரு 2 மணிக்கு தூங்குச்சுனாலும் அந்த 6 மணி வரைக்கும் வந்து என்னென்னா நம்ம வந்து தாய் வந்து பால் கொடுக்க போகிறதில்ல. பட் ஆனால் அந்த செக்ரீஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து என்னென்னா சின்ன சின்ன வந்து கட்டிகள் மாதிரி, கட்டிகளில் கொஞ்சம் அந்த சாலிட்ஸாக வந்து உள்ளே ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அது நம்ம இந்த மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டு நம்ம குளிக்கிறப்ப வந்து அதை ஸ்குவீஸ் பண்ணி பிதிக்கி வெளியே எடுத்துட்டோன்னா அந்த சின்ன சின்ன திரள்கள்லாம் வெளியே வந்துடும். ஸோ அடுத்து வந்து என்னென்னா எந்த அளவுக்கு நம்ம வந்து எடுக்கிறோமோ அந்தளவுக்கு தான் ஊறுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி அந்த இதெல்லாம் டெப்ரிஸ் எல்லாம் வெளியே எடுத்துட்டோன்னா குழந்தைக்கு வந்து பாலும் நல்லா ஊறும். அதே மாதிரி அந்த நைட்டெல்லாம் இது பண்ணது வந்து குழந்தைக்கு வந்து போகாது. ஸோ குழந்தைக்கு வந்து அந்த அடுத்து செக்ரீட்டான அந்த ஒரு ஃப்ரெஷ் மில்க் வரும். ஸோ அந்ததும் ஒரு வகையில் நல்லது. இந்த மாதிரி காலையில் நம்ம எடுக்கிறனால என்னென்னா ஃப்யூச்சரில், அதனால் நம்ம முன்னாடி நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி சிஸ்ட் ஃபார்ம் ஆகிறதோ இல்லை டக்ஸில் ஏதாவது அடைப்பு ஏற்படுறதோ, அதே மாதிரி கால்சிஃபிகேஷன் ஆகிறதோ, இந்த தொந்தரவுகள்லாம் இருக்காது. ஸோ அதுதான் இது வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பால் கொடுக்குற பெண்கள் வந்து என்னென்னா கண்டிப்பாக வந்து வெற்றிலை வந்து எடுத்துக்கணும். அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். அது மாதிரி கல்யாண முருங்கை இலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கொஞ்சமாக என்னென்னா தேங்காய் எண்ணெய் விட்டு லைட்டாக வதக்கி அதை உணவில் சேர்த்துக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி வந்து அந்த கசடுகளும் வெளியே வந்துடும். அந்த நம்ம மார்னிங் இது பண்ணி மசாஜ் பண்ணி எடுக்கிறப்ப அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பெயின்ங்கிறது வந்து இருக்காது. லாக்டேஷனும் ரொம்ப நல்லாகும். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கர்ப்பப்பை இருக்குது பார்த்திங்களா, அந்த கழிவுகளும் நல்லா வெளியேறும். அதனால் ஃப்யூச்சரில் வந்து பல்கி யூட்ரஸ், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இதெல்லாம் வராது. ஸோ ஒரு 3 மாத காலங்களுக்கு கல்யாண முருங்கையில் எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. ஓகே, ஜென்ரலாக பால் கொடுக்கக்கூடிய பெண்கள் என்னென்ன உணவு முறைகள் எடுத்துக்கணும், எப்படிலாம் ஜென்ரலான ஹைஜீன் மெயின்டைன் பண்ணணும் டாக்டர் ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்காங்க. பார்த்துட்டு இருந்த பல பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஓகே, அவங்க லைன் துண்டிச்சிட்டாங்க. பொதுவாக இன்னொரு விஷயம் டாக்டர், பெண்கள் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த மார்னிங் சிக்னஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. கர்ப்பகாலம் மட்டும் கிடையாது, என்னதான் நைட் ஃபுல்லாக அவங்க ஒர்க் பண்ணினாலும் காலையில் எழுந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூல் அனுப்பணுன்ற விஷயம்னால காலையில் எழுந்துக்கும் போது ஒரு மார்னிங் சிக்னஸ் எல்லாருக்குமே இருக்குது. இந்த போக்குறதுக்கு என்ன மாதிரியான உணவு முறை எடுத்துக்கலாம்? ஸோ மார்னிங் சிக்னஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து கர்ப்பகாலத்தில் இருக்கிறதா.
ஸோ மற்றவங்களுக்கும் குழந்தை பிறந்தவங்களுக்கும் வருதுன்னா அது வந்து சிக்னஸ் கிடையாது, அது டயர்ட்னஸ். ஸோ நைட் வந்து தூங்காமல் இருக்கிறது, அதெல்லாம் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணவே முடியாது. தூக்கம்ங்கிறது வந்து இரவு தூங்கி தான் ஆகணும். ஸோ நம்ம தான் கொஞ்சம் ஏன்னா பெண்கள் வந்து கால்குலேட் பண்ணுறதுல ரொம்ப இன்டெலிஜென்ட். ஸோ இந்த வேலையை இந்த நேரத்தில் முடிக்கணும், இந்த அளவுக்கு முடிக்கணும், இந்த ஸ்பீடில் முடிக்கணும், நம்மளோட லிமிட் இவ்வளோ தான், 10 o'clock மேலே முழிச்சிருக்கக்கூடாது அப்படின்னு ஃபாலோ பண்ணாங்கனாலே காலையில் கண்டிப்பாக வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து எந்திரிப்பாங்க. ஸோ இதற்கும் உணவு முறைக்கும் சம்மந்தம் கிடையாது. தூக்கத்தை வந்து மருந்துகளோ உணவு முறைகளாலேயோ வர வைக்க தேவையில்லை. ஸோ நம்ம சைக்கலாஜிக்கலாக ஃப்ரீயாக இருக்கணும், மென்டல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ப்ரிப்பேர்ட் பிளானிங் இருக்கணும். அந்த பிளானிங் இருந்தாலே எல்லாமே வந்து நார்மலாக இருக்கும். ஓகே டாக்டர், தொடர்ந்து அடுத்த நேரம் லைனில் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, இங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் பிரபு மேடம். நாங்க மேடம் சென்னையில இருந்து பேசுறோம், பெரம்பூர்ல இருந்து. ஓகே சார், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு வருஷம் மேடம், கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆயிடுச்சு. ஓகே, தொடர்ந்து பேசலாம் சார், டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க, தொடர்ந்து சொல்லுங்க. சரி ஓகே மேடம், எங்களுக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆயிடுச்சு. சொல்லுங்க பிரபு சார். அடுத்து இருக்கு டிஎம்சி பண்ணாங்க எக்மோர் ஹாஸ்பிட்டல்ல. என்னங்க சார்? ஹலோ சொல்லுங்க. கர்ப்பப்பையில அடுத்து இருக்கு டிஎம்சி பண்ணாங்க மேடம் எக்மோர் ஹாஸ்பிட்டல்ல எங்களுக்கு. ஓகே. இப்ப தொடர்ந்து ஒரு 3 மாசம் ட்ரீட்மெண்ட் எடுத்த உடனே இந்த மாசம் கன்சீவ் ஆயிட்டாங்க. நாளைக்கு லோக்கல் கிளினிக்ல எடுத்து காமிச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கன்ஃபார்ம் பண்ண பிறகு என்ன ஆகுதுன்னா திருப்பி அவங்களுக்கு அந்த உதரம் பண்றது கண்டினியூ படுது மேடம். எதனாலன்னு தெரியல. ரத்தப்போக்கு படுதா? காமிச்சோம், இன்ஜெக்ஷன் போட்டு ஒரு 4 நாள் வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ண பிறகு ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 2 நாள் ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டீங்களா? படுது. சரி ஓகே படுது மேடம். ஓகே, நீங்கள் சொல்ல வர்றதுக்கு ரிலேட்டடாக நான் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. 2 நாள் கழிச்சு பார்க்க சொல்லியிருக்காங்க மேடம். இல்ல ஸ்கேன் எடுத்துட்டாங்க, 2 நாள் கழிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்சி எதுக்கு பண்ணாங்கன்னு தெரியல, பட் டிஎன்சி வந்து என்னென்னா உள்ளே வந்து ஏதாவது எண்டோமெட்ரியமில் லைட்டாக வந்து இதாக எடுக்கும், திக்கனிங் ஆகிருக்கும், இல்லை அப்போ தான் ஏதாவது கண்டிஷனாக இருக்கும். ஸோ அதற்காக வந்து டிஎன்சி பண்ணி எடுத்துருக்கலாம். அதற்காக தான் டிஎன்சி பண்ணாங்களா, இல்லை வேறு ஏதாவது அப்நார்மாலிட்டிஸ் இருந்ததா அப்படின்ல. பட் ஆனால் இப்போ இவங்க கன்சீவ் ஆகிருக்காங்க. ஓகே, வாழ்த்துக்கள். பட் ஆனால் இப்பயும் அவர் வந்து அப்பப்போ ப்ளீடிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாசண்டா ப்ரீவியா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கண்டிஷன்ஸில் வந்து கொஞ்சம் அடிக்கடி ப்ளீடிங்ஸ் வரலாம். மற்றதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் வந்தாலும் ஒன்றும் பயம் கிடையாது. ஏன்னா யூஸ்வலாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 months 2.5 monthsக்கு சிலருக்கு வந்து ப்ளீடிங் இருக்கும். அதுவும் இன்றைய காலகட்டத்தில் வந்து என்ன அப்படின்னா, யாரெல்லாம் வந்து குழந்தை பிறப்புக்காக ஒரு 6 மாதமோ ஒரு 5 மாதமோ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அதன் மூலம் கன்சீவ் ஆகியிருக்க எல்லாருக்கும் 100 பேரில் வந்து ஒரு 90% பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹார்மோனல் இது உடம்புல இருக்கும். அதனால அது குழந்தைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அப்படி இருந்தவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ளீடிங் இப்போ வந்துட்டு தான் இருக்குது. அதற்கு ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பட் எதுவாக இருப்பினும் குழந்தை கன்சீவ் ஆகிறது வந்து எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் சோர்ஸ் இல்லாமல் இயற்கையாக கன்சீவ் ஆனால் நம்ம வந்து அந்த கர்ப்பகால முறையை வந்து எந்த பயமும் இல்லாமல் இயற்கையாக ட்ராவல் பண்ணலாம். நன்றி சார். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ வணக்கம், உங்க பேர் என்ன, இங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் காமாட்சி மேடம், மதுரையில இருந்து நான் கால் பண்றேன். ஓகே காமாட்சி, நீங்க எந்த கேள்விக்காக கால் பண்ணிருக்கீங்களோ தொடர்ந்து கேள்வி கேட்கலாம், டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. ஓகேங்க மேடம். வணக்கம் காமாட்சி. மேடம் நான் என் பேர் காமாட்சி, எனக்கு வயசு 22 எனக்கு ஒரே ஒரு குழந்தை இருக்கு. இந்த மாதிரி உடம்பு நான் நல்லா தான் சாப்பிடுறேன், முடி அதிகமா கொட்டிக்கிட்டே இருக்கு, உடம்புக்கு இறங்கிக்கிட்டே போகுதுங்க மேடம். முடி அதிகமாக கொட்டுது, உடம்பு மெலிதா? உடம்புக்கு இறங்கிக்கிட்டே போகுது, உடம்பு ஒல்லியாகிட்டே இருக்கேன். குழந்தைக்கு என்ன வயது ஆகுதுமா? குழந்தைக்கு 3 வயசு ஆகுது மேடம். ஓகே, எத்தனை வயது வரைக்கும் பால் கொடுத்தீங்க? பால் கொடுத்தது கம்மி தாங்க, ஒரு 2 வயசு கூட இருக்கு, ஒரு 6 மாசம் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க மேடம். சரி ஓகே. ஹீமோகுளோபின் லெவல்லாம் நார்மலாக இருக்கா உங்களுக்கு? அப்படின்னா மேடம் என்னது? ரத்த சோகை அந்த மாதிரி ஏதாவது இருக்காமா? அதெல்லாம் இல்லைங்க மேடம், டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணதுக்கு அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு தான். நடக்கும்போது மூச்சு வாங்குதா? இல்லைங்க மேடம், அதெல்லாம் இல்லை. நடக்கும்போது மூச்சு வாங்குற தொந்தரவுகள் இல்லை. சரி, அப்போ எதுவும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக முடி கொட்டாமலாம் இருக்காது. தூக்கம் எப்படி இருக்கு? தூக்கம் வந்து ரொம்ப கம்மியா தாங்க மேடம், தூக்கமே வர்றது இல்லை. பகல சுத்தமா தூக்கம் வரல, நைட்டு 12 மணி ஆகுது தூங்குறதுக்கு. தூக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா முடிக்கும் கல்லீரலுக்கும் ரொம்ப சம்மந்தம் உண்டு. கல்லீரல் வந்து நல்ல விதத்தில் ஃபங்க்ஷன் ஆனாதான் அந்த ஹேர் க்ரோத் அப்படிங்கிறது வந்து நார்மலாக இருக்கும்.
அதே மாதிரி கல்லீரலுக்கும் இரவு தூக்கத்துக்கும் சம்மந்தம் இருக்குது. நைட்டு 10 மணிக்கு மேலே அது என்ன காலம் அப்படின்னா கல்லீரல் காலம். ஸோ கால் பிளாடர் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான நேரம். அந்த நேரத்தில் வந்து அந்த ஃபங்க்ஷன் பண்ணுறப்ப நம்ம தூங்காமல் முழிச்சிட்டே இருந்தோம்னா அதோட எனர்ஜி லெவல் கம்மியாகும். ஸோ அது கம்மியாகிறப்ப என்ன ஆகும்னா இந்த மாதிரி முடி கொட்டுதல் பிரச்சனை இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப பயப்பட தேவையில்லை. இப்போ நீங்கள் ஃபீட் பண்ணாதனால என்ன பண்ணலாம், நீங்கள் தாராளமாக டாக்டர் நவீன் பாலாஜிஸ் ஹேர் கிட் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். ஸோ அந்த மாதிரி கிட்டை வந்து நீங்கள் எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா, கிட் எடுக்கிறனால வெறும் ஆயில் டாப்பிக்கல் அப்ளிகேஷன்ஸ் அப்படி மட்டும் இல்லை, அதில் வந்து ஆயிலுங்கிறது வந்து கொஞ்சம் வெளியில் வந்து கூலன் பண்ண அந்த முடிக்கு தேவையான கொஞ்சம் புரதம் தேவைப்படுதான். பட் ஆனால் உடலுக்குள்ளே எடுக்க வேண்டிய மெடிசன்ஸ் வந்து கண்டிப்பாக முக்கியம். அங்கே மெடிசன்ஸ் நாங்கள் கொடுக்கல, எல்லாமே வந்து ஃபுட் சப்ளிமெண்ட்ஸாக தான் கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறப்ப உங்களோட டயர்ட்னஸ் போகும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபெரிட்டின் லெவல் கண்டிப்பாக உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ அந்த ஃபெரிட்டின் லெவலும் இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி முடி அப்படிங்கிறப்ப வந்து அது மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் காம்பவுண்டால் தான் ஆனது. ஸோ அதோட பில்டப் வந்து நல்லா இருந்தாலே அந்த ஹேரோட டெக்ஸ்சர் அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதையும் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, அதுவே உங்களுக்கு போதுமான அளவு கண்டிப்பாக வந்து தீர்வு கொடுக்கும். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 6லேருந்து 10 முடி வரைக்கும் கொட்டலாம், அது நார்மல். அதை மீறி ஜாஸ்தியாக கொட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். நீங்கள் நம்ம ஹேர் கிட்டே யூஸ் பண்ணுங்கள். நன்றிம்மா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? என் பேர் ஜெனிஃபர், நான் சென்னை போரூர்லேருந்து கால் பண்ணுறேன். ஓகே ஜெனிஃபர், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான். ஓகே, உங்களோட வயது உங்களோட பாதிப்புன்னு நீங்கள் தொடர்ந்து ஷேர் பண்ணிக்கலாம். டாக்டர் ராஜலட்சுமி லைனில் தான் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். ஓகே, குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் ஜெனிஃபர். ஓகே டாக்டர், எனக்கு மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆகுது. பேபி இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ண போகும்போது பிசிஓடி இருக்கு அப்படின்னு, அது வந்து பிஃபோர் மேரேஜ்லேருந்தே இருக்கு பிசிஓடி. ஓகே. ஸோ டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்போ பீரியட்ஸ் வந்து ரெகுலர் கிடையாது, இர்ரெகுலர் தான். ஓகே. பீரியட்ஸ் டேப்லெட் கொடுத்து வர வச்சு அந்த 5th டேலேருந்து இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு எக் க்ரோத் வந்த பிறகு நீங்கள் கான்டாக்ட் வச்சு உங்களுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது இன்ஜெக்ஷன் போட்டுட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, பிசிஓடி எல்லாமே வந்து நிறைய எக் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, பிசிஓடி குறைக்கணும், ரொம்ப வெயிட் லாஸ் பண்ணுங்க, அப்படி கூட கொஞ்சம் கஷ்டம் தான், நீங்கள் வந்து ஐவிஎஃப் போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர். ஜெனிஃபர், நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. நீர்க்கட்டி பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னா, அது இயற்கையிலேயே வந்து சரி பண்ணக்கூடிய வழிமுறைகள் நிறைய இருக்குது. சித்தா சாஸ்திரிக் ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை எடுக்கிறப்ப என்ன அப்படின்னா, உங்கள் உடம்புக்கு தேவையான அந்த எஸ்ட்ரோஜனை வந்து ஃபைட்டோ எஸ்ட்ரோஜன் இருக்குது. ஸோ அதுவே உங்கள் உடலுக்குள்ளே வந்து போகிறப்ப வந்து கண்டிப்பாக வந்து இந்த நீர்க்கட்டிகள்லாம் வந்து ஸ்மாஷவே ஆகிடும், போயிட்டு அதுக்கப்புறம் உங்களோட அந்த கருமுட்டை வளர்ச்சியும் அது ரிலீஸ் ஆகிறதும் நார்மலாக இருக்கும். அதற்கு சித்த மருந்துகள் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு வெனஸ்டேவும் நம்ம சார் வந்து டி நகர் வராரு. ஸோ நீங்கள் வந்து நாடி செக் பண்ணிவிட்டு ஃபர்தராக நீங்கள் கன்சல்டேஷன் எடுக்கிறப்ப உங்களுக்கு அந்த இயற்கை ஃபைட்டோ எஸ்ட்ரோஜன்ஸ் வந்து உடம்புக்கு ஏற்றுக்கொள்ள வகையில் மருந்துகள் கொடுக்குறப்ப உங்கள் பிசிஓடியும் நார்மலாகும், நீங்கள் நேச்சுரலாக கன்சீவ் ஆவீங்க. நன்றிம்மா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேரு ஷக்கிலாங்க, கோயம்புத்தூர்ல பேசுறேங்க. ஓகே ஷக்கிலா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஷக்கிலா. டிவி பார்த்து பேசாதீங்க, போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க, அப்பதான் உங்களுக்கு தெளிவான பதில் கிடைக்கும். ஓகேங்க. ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். கோயம்புத்தூர்ல பேசுறேங்க. ஓகே, தொடர்ந்து பேசலாம். வணக்கம் ஷக்கிலா. வணக்கங்க மேம். சொல்லுங்க. முடி ரொம்ப கொட்டுதுங்க மேம். வயது என்னம்மா உங்களுக்கு? என் வயது 37ங்க. சரி, ஓகே. முடி கொட்டுது, வேற என்ன பிரச்சனை இருக்கு? மோஷன் கொஞ்சம் டைட்டா போகுது. மோஷன் போற இடத்துல கொஞ்சம் ஒரு சதை வளர்ச்சி மாதிரி இருக்குது. ஓகேம்மா, இதுதான் உங்களோட பிரச்சனை. ஆமாங்க. வந்து எல்லாரும் இது பண்ணுங்க, முடி கொட்டுது, எனக்கு ஸ்கின்ல பிம்பிள்ஸ் வருது. ரொம்ப புரிஞ்சுக்கணும், முடியும் ஸ்கின்னும் இன்று வந்து அழகு சார்ந்ததாக பார்க்குறோம். பட் ஆனால் வந்து அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே அகத்தின் அழகு மனமும் முக்கியம். அதே மாதிரி நம்ம உடம்புல வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதை வந்து ஒரு டயக்னோஸ்டிக் டூல், அதாவது என்ன பிரச்சனைகள்னு பரிசோதிக்கக்கூடிய கருவியாக தான் வந்து இந்த முடியையும் நகம் ஸ்கின் இது மூணையும் வந்து இறைவன் வந்து படைச்சிருக்காரு. ஸோ இவங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மலச்சிக்கல் இருக்குது, உடம்பு ரொம்ப உஷ்ணமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கிட்னிஸோட எனர்ஜி லெவலும் கம்மியாக தான் இருக்கும்.
அதே மாதிரி தைராய்டோட ஹார்மோனும் கொஞ்சம் இம்பேலன்ஸ் இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, கொறி போட்டு கிட்னிஸோட எனர்ஜி லெவலாக இருக்க, கர்ப்பப்பையோட எனர்ஜி லெவலான்னு. இவங்களுக்கு வந்து நம்ம டக்குன்னு வந்து ஹேர் கிட் மட்டும் சொல்ல முடியாது, ஏன்னா பல விஷயங்கள் வந்து இதில் அடங்கியிருக்கு. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், நேரில் வந்து நம்ம அந்த மருத்துவர் வந்து திங்கட்கிழமை வந்து கோயம்புத்தூர் பிரான்ச்சுக்கு சார் வராரு, நேரில் நாடி பரிசோதிச்சுட்டு என்ன பிரச்சனைகளால் உங்களுக்கு வந்து பாதிப்பு இருக்குது, கிட்னிஸா இல்லை யூட்ரஸா இல்லை தைராய்டா, மூன்றில் ஏதோ ஒன்று ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஸோ அதை பார்த்து அதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப அந்த பிரச்சனையும் மூல காரணமும் சரியாகும், உங்கள் முடி கொட்டுதலும் வந்து சரியாயிடும். நன்றிம்மா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசுறதுக்குமா சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது டாக்டர் ஆன் கால். வெல்கம் பேக் டு டாக்டர் ஆன் கால். நம்ம நிகழ்ச்சியில் பெண்களோட ஆரோக்கியம் குறித்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி நீங்களும் உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா 0444459444 இந்த நம்பருக்கு தொடர்ந்து கால் பண்ணி பேசலாம். முதல் நேர் லைன்ல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். மேடம், நான் கோயம்புத்தூர்ல இருந்து சத்யா பேசுறேங்க மேடம். ஓகே சத்யா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். ஓகே, உங்களோட வயது உங்களோட பாதிப்பு என்னன்னு நீங்க தொடர்ந்து ஷேர் பண்ணிக்கலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். வயது 30 ஆச்சுங்க மேடம். வணக்கம் சத்யா, சொல்லுங்கம்மா. வயது 30 ஆச்சுங்க மேடம். கையில பாத்தீங்கன்னா விரல்ல 3 மறு மாதிரி வருதுங்க மேடம். அது என்ன பிரச்சனை? 2 வருஷமா இருக்குதுங்க மேடம். அது என்ன உள்ளங்கையிலையாப்பா? இல்லைங்க, மேல் விரல்ல. அத மேல் விரல்ல உள்பகுதியில? உள்பகுதியில இல்லைங்க, வெளிப்பகுதியில. ஓகே. ஒன்னு வந்துச்சுங்க, அப்படியே 2 வந்துடுச்சு, இப்போ 3 இருக்குது மொத்தம். ஓகே. அது மருவி டாக்டர்கிட்ட பார்த்தா அது ராட்சச மருவோட சேர்ந்தது, மருந்து வச்சா சரியாயிடும் சொல்றாங்க. ட்ரீட்மெண்ட் எடுக்கணுங்களா? அது என்ன, எதனால அப்படி வருது? நீங்க என்ன டைப்பிங் சிஸ்டம்ல ரொம்ப நேரம் உட்காந்து ஏதாவது டைப் பண்ணுவீங்களா? இல்லைங்க, மிஷின்ல தான் டைலரிங் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே. ஏன்னா யூஸ்வலாக அந்த மாதிரி மருகள் வருதுன்னா நீங்கள் வந்து நாங்கள் இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நான் கொஸ்டின் கேட்டேன், டைப் பண்ணுவீங்களான்னு. ஏன்னா யூஸ்வலாக வந்து என்னென்னா நம்ம வந்து டெய்லரிங் பண்ணுறப்ப அதை நம்ம ரொட்டேட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு டைப் பண்ணுறவங்களுக்கு, ரொம்ப வந்து பேனாவை பிடிச்சி எழுதுகிறவங்களுக்கு, இவங்களுக்கு தான் வந்து இந்த விரல்களில் வந்து வரும். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா, ரொம்ப அந்த இடத்துல வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு இரிட்டேஷன் ஆகிறப்ப வந்து என்னென்னா அங்கே இருக்க மேலே இருக்க அந்த ஸ்கின் லேயர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு க்ரோத் மாதிரி வரும். ஸோ அது வந்து வாட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம், இந்த மாதிரி இருக்குது எல்லாருமே, இந்த வேலை செய்கிற எல்லாருக்குமே வருமானா கிடையவே கிடையாது. யாருக்கெல்லாம் வந்து லங்ஸோட எனர்ஜி லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு தான் வரும். உங்களுக்கு அடிக்கடி ஜலதோஷமோ தும்மலோ இல்லை காலையில் எழுந்திரிச்சோடனே தும்மல் அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் இருக்காமா? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க மேடம். அதெல்லாம் எதுவும், மூச்சு வாங்குறது எந்த தொந்தரவுகளும் இல்லை? எந்த பிரச்சனையுமே இல்லைங்க மேடம். ஆனால் யூஸ்வலாக இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு லங்ஸோட எனர்ஜி லெவல் வந்து கண்டிப்பாக வந்து கம்மியாக தான் இருக்கும். பட் இதுக்கு நீங்கள் டாபிக்கல் அப்ளிகேஷன்ஸ் பிரச்சனை இருக்குதுங்க மேடம். நகத்துல அப்படியே சொத்தா இருக்கிற மாதிரி தெரியுதுங்க பெருவிரல்ல. என்னம்மா? பெருவிரல்ல சொத்தையா இருக்க மாதிரி இருக்கு. அதான் எல்லாமே வந்து ஸ்கின்னோட இதுதான். நம்ம சொன்ன மாதிரி நகம், ஹேர், அதே மாதிரி ஸ்கின் மூணுமே வந்து ஒன்றுக்கொன்று தொடர்புடையது தான். எல்லாமே வந்து அந்த உடம்புல இருக்க பாதிப்புகளை தான் வந்து காமிக்குது. பட் நகத்தில் வந்து சொத்தை இருக்குது இந்த மாதிரினா கண்டிப்பாக உங்களுக்கு லங்ஸோட எனர்ஜி லெவல் வந்து கம்மியாக இருக்கும். பட் அதை உங்களுக்கு வந்து எப்படின்னு வெளிக்கொணர்ற வந்து தெரியல. அனிமிக்காக இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸும் இருக்குது. ஸோ எதுன்னு நம்ம நாடி பார்த்துட்டு உள்ள கொஞ்ச காலம், ரொம்ப காலம் வேண்டாம், கொஞ்ச காலம் மருந்து எடுத்துட்டு டாபிக்கல் அப்ளிகேஷன்ஸ் மாதிரி வெளியில் ஒன்று பூசை கொடுப்பாங்க. அது கொடுத்தோடனே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த மறு விழுந்துடும். பட் ஆனால் இனிமேலும் உங்களுக்கு மறு வரக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக இன்டர்னல் மெடிசன்ஸ் எடுக்கணும். ஸோ கோயம்புத்தூருக்கு வந்து மண்டே நமது டாக்டர் நவீன் பாலாஜி சார் வராரு, நீங்கள் நேரில் போய் பாருங்கம்மா. நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஹலோ, தொடர்ந்து பேசலாம், சொல்லுங்க. உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? சித்ரா, செங்கத்துல இருந்து பேசுறாங்க, திருவண்ணாமலை மாவட்டம். ஓகே சித்ரா, இப்போ யாருக்கா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? பொண்ணுக்காக கேட்டு தெரிஞ்சுக்கலான்ட்டு. பொண்ணுக்கு தொண்டையில சதை வளர்ந்துருக்கு. ஓகே, உங்களோட வயது என்னம்மா? இப்பதான் 14, பிப்ரவரி 11 வந்தா அவளுக்கு 15 தொடங்குது. சதை ரொம்ப ஜாஸ்தியா வளர்ந்துருக்கு போல இருக்கு. அவளால சாப்பிட முடியல, முழுங்க முடியல, தலை சுத்துதுன்னு சொல்றா, சாப்பிட்டாலே மயக்க வந்து படுத்துடுறா. வணக்கம்மா. வணக்கம் மேடம். பாப்பாவுக்கு 14 வயசு ஆகுது. ஆனா இந்த பிரச்சனைகள் எப்ப இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? சின்ன குழந்தையில இருந்து சின்ன சின்னதா கொப்பளமா இருந்தது. ஒரு 5-6 வயசுல டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போனா இது கோல்டால் ஆயிடுச்சு, சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, நானும் அப்படியே விட்டுட்டேன். டான்சிலைட்டிஸ்னு சொன்னாங்களாமா?
என்னங்க மேடம்? டான்சிலைட்டிஸ்ன்னு சொன்னாங்களா? டான்சில் இருக்குன்னு சொன்னாங்களா? அதெல்லாம் தெரியலைங்க மேடம். கோல்டால வந்திருக்கு, இது சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் கம்முன்னு விட்டுட்டேன். அவளும் எதுவும் எந்த வழியும் சொல்றதில்ல நம்ம கிட்ட. எங்க திருவண்ணாமலையிலேருந்து பேசுறீங்களாமா? ஆமா ஆமாங்க மேம். ஓகே, நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனிங்க. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறதுல பல விஷயங்கள் இருக்குது. விழுங்க கஷ்டமாக இருந்ததுன்னா டான்சில் நமக்கு ஒரு கிளாண்ட் இருக்குது. ஸோ வெளியிலேருந்து ஏதாவது அப்நார்மலாக ஃபாரின் இது உள்ளே போகுது, பாக்டீரியா உள்ளே போகுதுன்னா அது உள்ளே ரீச் ஆகக்கூடாதுன்னு கவர் பண்ணுறதுக்காக தான் இந்த டான்சில். ஸோ இது என்ன ஆகும்னா தன்னளவில் வீங்கி இருக்கப்போ உள்ளே ஃபர்தராக வந்து உணவு குழாயில் வந்து இறங்காமல் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாரிஞ்சைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த வாய்ஸ் பாக்ஸ்க்கு இருக்கும். ஸோ அதுவும் உள்ள பாக்டீரியா ஏதாவது போய் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா இன்ஃப்ளமேஷன் ஆகும். ஸோ அதுலேயும் தொண்டையில் வந்து விழுங்குறதுக்குரிய தன்மைகள் இருக்குது. பட் டாக்டர்ஸ் வந்து கோல்டை தொடர்ந்து தான் வந்திருக்கு அப்படின்னா அவங்க எக்ஸாமின் பண்ணது வந்து டான்சிலைட்டிஸாக தான் இருக்கும். டான்சில் கிளாண்ட் இன்ஃப்ளமேஷனாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து என்னென்னா ஆப்ரேஷன்லாம் பண்ண தேவையில்லை. இந்த டான்சில் இருக்கவங்க எல்லாருக்கும் வந்து நாடிகள் வந்து பார்த்தீங்கன்னா கபநாடி வந்து தன்னளவில் ஜாஸ்தி இருக்கும். லங்ஸோட எனர்ஜி லெவலும் வந்து குறைந்து தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம க்யூர் பண்ணுறதுக்கு இங்கே மட்டும் ஏதாவது கொடுத்து அப்படிலாம் இல்லை. ஸோ லங்ஸோட எனர்ஜி லெவலில் நம்ம இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறப்ப என்னென்னா அது வெளியே தள்ள பார்க்கும். அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வெளியே தள்ளுறப்ப கண்டிப்பாக வந்து இங்கேயும் வந்து கொஞ்சம் இன்ஃப்ளமேஷன் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அதுவும் வந்து வெளியில் வரும். அதெல்லாம் வெளியில் வந்துடுச்சுனாலே அதோட வீக்கம் வந்து குறைஞ்சிடும். குழந்தை உணவு வந்து நார்மலாக உண்டுக்கலாம். ஸோ இப்பொழுதைக்கு வந்து என்ன பண்ணுங்கள், குழந்தைக்கு வந்து வெந்நீர் மற்றும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க. ரொம்ப வந்து கபம் சார்ந்த உணவுகள் வந்து கொடுக்காதீங்க இப்பொழுதைக்கு நீங்கள் மருத்துவரை பார்க்குறதுக்கு முன்னாடி. ஸோ திருவண்ணாமலையிலே நமது மருத்துவர்கள் இருக்காங்க, நமது ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே நேரில் போய் நீங்கள் வந்து நாடியை பரிசோதிச்சுட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்ப, ஏன்னா குழந்தைங்கிறப்ப இந்த 14 வயது இது அதுக்கப்புறம் 16 வயதுலலாம் ரொம்ப தொந்தரவு கொடுக்காது. பட் இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து அந்த கிளாண்டால் தொடர்ந்து அடுத்த பாதிப்புகள் எதுவும் வராமல் பார்த்துக்கலாம். ஸோ ஆப்ரேஷன் தேவையில்லை, கண்டிப்பாக மருந்துகளே இருக்குது, நார்மல் ஆகிடுமா. நன்றி. ஓகே, இப்போதைக்கு வீட்டில் இருக்கும்போது ஐஸ் வாட்டர் அது மாதிரிலாம் குடிக்காம கோல்டு வாட்டர் குடிக்கிறத அவாய்ட் பண்ணிட்டு ஹாட் வாட்டர் குடிக்கிறது நல்ல விஷயம் டாக்டர் சொல்லியிருக்காங்கம்மா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம் சார், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? என் பேர் மூர்த்தி, நான் கரூர்ல இருந்து கால் பண்றேன் மேடம். ஓகே சார், இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? ஓகே, உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க சார். உங்க வைஃபோட வயது என்ன பாதிப்புன்றது நீங்க தொடர்ந்து ஷேர் பண்ணிக்கலாம். டாக்டர் ராஜலட்சுமி இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். சரிங்க மேடம். சார் நீங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுனீங்கன்னா உங்களுக்கு தெளிவான பதில் கிடைக்கும். சரிங்க மேடம். ஓகே, வணக்கம் சார். வணக்கம் மேடம். எங்க ஒய்ஃபுக்கு வந்து கல்யாணம் ஆகிட்டு 4 மாசம் ஆகுது. அவங்களுக்கு வந்து மாதவிடாய் வந்து மாறி மாறி வந்து 3 நாளைக்கு, அதாவது மாசம் 3 நாளைக்கு முன்னாடியே மாறிடுச்சு. ஓகே, அதான் மேடம். அது என்ன எதனால? அவங்க வயது என்ன சார்? அவங்களுக்கு 20 ஆகுது மேடம். 20 வயது ஆகுது. ஓகே, பீரியட்ஸ் வந்து 3 நாளைக்கு முன்னாடியே வந்துடுதுன்னு சொல்கிறீங்க அதானே? ஆமாம் மேடம். அவங்க நார்மலாக தான் இருக்காங்க, நீங்கள் பயந்து கொள்ள வேணாம். அது யூஸ்வலாக வந்து 28 நாட்கள் 27 நாட்கள்ங்கிறதான் கரெக்டு. ஸோ அவங்களுக்கு ஓவுலேஷன் கருமுட்டையெல்லாம் நார்மலாக ரிலீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ ஒன்றும் பயப்பட தேவையில்லை. கொஞ்சம் கவுன்சிலிங் தான் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கவுன்சிலிங்கை மட்டும் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு என்ன வழிவகைகள்னு மருத்துவர்கள் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. நன்றி சார். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. இந்த 1 மணி நேரம் ஃபுல்லாக பெண்களுடைய ஆரோக்கியம் குறித்து, குறிப்பாக மார்பக புற்றுநோய் இருக்குன்ற கவலை பல பெண்களுக்கு இருக்கு. ஆனால் அது மார்பக புற்றுநோயாக இருக்கா, சின்ன கட்டிகளாக கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருந்தீங்க டாக்டர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். நன்றி.